அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். குரோதி தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் 2024 எப்படி இருக்க போகிறது என்று நாம் பார்க்க போகிறோம். குரோதி தமிழ் வருஷம் ஏப்ரல் 14ஆம் தேதி சித்திரை 1 பிறந்து விட்டது. மக்களுக்கு சற்று பிரச்சனைகளை தரக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையவிருக்குது. அதனால் சற்று கவனமாக இருங்க. குரோதி என்றால் பகை, கேடு என்று பொருள். 60 தமிழ் வருடங்களில் 38வதாக வரக்கூடியது இந்த குரோதி ஆண்டு. குரோதி வருஷம் வெண்பா. அதை பற்றி பார்க்கும் பொழுது கோர குரோதி தண்ணீர் கொள்ளி மிகுங் கல்லறினால் பாரிச்சனங்கள் பயமடைவார். கார்மிக்க அற்பமழை பெய்யுமே, மகக் குறையுமே, சொற்ப விலை உண்டனவே சொல் இடை காட்டார். குரோதி ஆண்டு வெண்பா விளக்கம் அப்படின்னா என்னன்னு பார்க்கும் பொழுது, இந்த பாடல் வரிகள் குரோதி வருடம் மோசமானதாக இருக்கும் என்றும், அசம்பாவிதங்கள் அதிகமாக நடக்கும், பொருள்கள் திருடு போக அதிக வாய்ப்புள்ளது, இந்த குரோதி ஆண்டில் மழை சொற்பமாக அதாவது குறைவாக பெய்யும் என்பதால் விளைச்சல் மிகவும் குறைவாக இருக்கும் என்பதால் மக்கள் கடவுள் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை குறைய போக வாய்ப்பெலாம் இருக்குதுங்க. குரோதி ஆண்டு கிரகநிலை எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது, மேசராசியில் சூரியன், குரு, மிதுனத்தில் சந்திரன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி, செவ்வாய், மீனத்தில் ராகு, புதன், சுக்கிரன் என நவகிரகங்கள் சஞ்சரிக்கின்றனர். இந்த ஆண்டு ஏப்ரல் 14ஆம் தேதி சித்திரை 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையில் மிதுன ராசியில் பிறந்து விட்டது. தமிழ் புத்தாண்டு ராசி பலன்களில் அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது கடகராசி. சீர்திருத்த சிந்தனை அதிகமுள்ள நீங்கள் மந்திரியாக இருந்தாலும் மனதில் பட்டதை பளிச்சென பேசுவீங்க. குரோதி வருடம் பிறக்கும்போது சூரியனும் புதனும் வலுவாக இருக்கிறதுனால குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிணக்குகள் நீங்கும். வெளிநாடு செல்ல விசா கிடைக்கும். சமூகத்தில் மதிக்க தகுந்த அளவுக்கு கௌரவ பதவியில் அமர்வீங்க. எங்கு சென்றாலும் முதல் மரியாதை கிட்டும். சொந்த பந்தங்களில் மத்தியில் செல்வாக்கு உயரும். அரசாங்க காரியங்கள் சாதகமாக முடியும். நேர்முக தேர்வில் வெற்றி பெற்று பணி அழைப்பு வரும். இந்த புத்தாண்டு உங்கள் ராசிக்கு விரயஸ்தானமான 12ஆம் வீட்டில் பிறக்கிறதுனால அலைச்சலுடன் ஆதாயம் உண்டாகும். வெளியூர் பயணங்கள் உண்டு. வெளிவட்டார தொடர்புகள் அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக செல்ல வேண்டுமென நினைத்திருந்த கோயில்களுக்கு குடும்பத்தாருடன் சென்று வருவீங்க. வீட்டை விரிவுபடுத்தி கட்டுவீங்க. இந்த ஆண்டு தொடக்கம் முதல் 30/4/2024 வரை குரு 10ல் தொடர்வதால் வேலை சுமையால் அசதி, சோர்வு வந்து நீங்கும். ஒரே நாளில் முக்கியமான 4-5 வேலைகளை பார்க்க வேண்டியது வரும். விலை உயர்ந்த நகை பணத்தை இழக்க நேரிடும். வங்கி காசோலையில் முன்னேற கையொப்பமிட்டு வைக்காதீங்க. 1/5/2024 முதல் வருஷம் முடியும் வரை குரு பகவான் லாப வீட்டில் அமர்வதால் போராட்டங்கள் குறையும். தடைகளை எல்லாம் நீங்கும். விஐபிகளின் நண்பர்களாவாங்க. பணவரவு திருப்திகரமாக இருக்கும். அரசாங்க விஷயங்கள் சாதகமாக முடியும். புது வீடு கட்டி குடி போவீங்க. வெளிவட்டாரத்தில் உங்களை நம்பி பெரிய பதவிகள், பொறுப்புகள்லாம் தரப்போகிறாங்க. இந்த புத்தாண்டு முழுவதுமாக சனி வந்து உங்கள் ராசிக்கு 8ல் அமர்ந்து அஷ்டமத்து சனியாக தொடர்வதால் சில நேரங்களில் எங்கே நிம்மதி என்று தேட வேண்டியது வரும். ஆழ்ந்த உறக்கம் இல்லாமல் தவிப்பீங்க. மற்றவங்கள் ஏதேனும் ஆலோசனை கூறினாலோ அல்லது உங்களது தவறுகளை சுட்டி காட்டினாலோ அதை பொறுமையாக ஏற்றுக்கொள்ளணும். அதான் உங்களுக்கு நல்லது. இந்த குரோதி வருஷம் முழுவதும்
ராகு பகவான் வந்து 9ஆம் வீட்டிலேயே தொடர்வதால் எதையும் சாதிக்கும் தன்னம்பிக்கை மனதில் பிறக்கும். வரவேண்டிய பணம் வந்து சேரும். தந்தை வழி உறவினர்களால் அலைச்சல் செலவுகள் அதிகமாகும். நேர்மறை எண்ணங்களை உள்வளர்த்து கொள்ளுங்க. கேது வந்து 3ஆம் வீட்டிலேயே நீடிக்கிறதுனால தைரியமாக சில முக்கிய முடிவுகள்லாம் எடுப்பீங்க. மனோபலம் அதிகரிக்கும். எதிர்பாராத பணவரவு உண்டு. வெளிநாடு செல்ல விசா கிடைக்கும். கடந்த கால சுகமான அனுபவங்களை எல்லாம் மனதில் நிழலாடும். கௌரவ பதவிகள் வரும். விலை உயர்ந்த தங்க ஆபரணம் ரத்தனங்கள் வாங்குவீங்க. பாதி பணம் தந்து முடிக்கப்படாமல் இருந்த சொத்தை மீதி பணம் தந்து பத்திரப்பதிவு செய்வீங்க. வியாபாரத்தில் சின்ன சின்ன நஷ்டங்கள் வந்து போவோம். எதிர்பார்த்த ஆர்டர் தாமதமாக வரும். வேலையாட்களிடம் தொழில் சம்பந்தமான ரகசியங்களை சொல்ல வேணாம். பழைய ஏற்றுமதி இறக்குமதி லாட்ஜிங் வாகன உதிரி பாகங்கள் ஸ்டேஷ்னரி கமிஷன் வகைகளால் லாபமடைவீங்க. கூட்டு தொழிலில் விட்டு கொடுத்து போகணும். ஐப்பசி மாசி தை மாதங்களில் கடையை வந்து விரிவுபடுத்துவீங்க. உத்தியோகத்தில் உங்களுக்கு நெருக்கமாக இருந்த அதிகாரி வேறு இடத்துக்கு மாற்றப்படுவாங்க. புது அதிகாரிகள் உங்களை புரிந்து கொள்ளாமல் ஒருதலை பட்சமாக செயல்பட வாய்ப்பு இருக்கிறது. புதிய வாய்ப்புகள் வந்தால் தீர யோசித்து முடிவெடுங்க. புதிய சலுகைகளும் சம்பள உயர்வும் உண்டு. இந்த புத்தாண்டு சின்ன சின்ன கசப்பான அனுபவங்களை தந்தாலும் அனுபவ அறிவால் முன்னேறுவதாக அமையும். பரிகாரம் வந்து என்னன்னு பார்க்கும்பொழுது காஞ்சிபுரம் உத்தரமேரூர் அருகில் உள்ள திருப்புலிவனம் என்னும் ஊரில் அருள்பாலிக்கும் சிம்ம தட்சிணாமூர்த்தியை ஏதேனும் ஒரு வியாழக்கிழமையில் நெய் தீபம் ஏற்றி வணங்குங்க. முடிஞ்சால் ஏழை நோயாளிக்கு மருந்து வாங்கி கொடுங்க. உங்களுக்கு நல்லது நடக்கும். புனர்பூசம் 4ஆம் பாதம் அதை பற்றி கடகராசியில் பார்க்கும்பொழுது இந்த வருஷம் குடும்பத்தில் இதமான சூழ்நிலை நிலவும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமை நீங்கி ஒற்றுமை உண்டாகும். வியாபாரம் பற்றிய சிந்தனை அதிகரிக்கும். உறவினர்கள் மூலம் நன்மை உண்டாகும். மனதைரியம் கூடும். உத்தியோகத்தில் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு காரிய வெற்றி காண்பீங்க. அடுத்தது வந்து நான் பார்க்க போகிறது பூசம். இந்த வருஷம் குடும்பத்தில் மனை வீடு வாங்க எடுக்கும் முயற்சிகள் சற்று தாமதமாக நடக்கும். எதிலும் நிதானத்தை கடைபிடிப்பது நன்மை தரும். திருமண முயற்சிகள் கைகூடும். தடைப்பட்ட பணவரத்து தடை நீங்கி கைக்கு வந்து சேரும். குழந்தைகள் பற்றிய மனக்கவலை நீங்கும். வாகனங்கள் வாங்குவதில் இருந்த தடை நீங்கும். அடுத்தது வந்து ஆயில்யத்தை பற்றி நாம் பார்க்க போகிறோம். இந்த வருஷம் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட கூடுதல் லாபம் கிடைக்க பெறுவீங்க. உத்தியோக மாற்றம் உண்டாகலாம். சொத்துக்கள் மூலம் கிடைக்க வேண்டியவை இழுபறியாக இருக்கும். கடன் பிரச்சனைகள் தீரும். எதிர்ப்புகள் அகலும். தொழில் வியாபாரம் தொடர்பான போட்டிகளும் நீங்கும். இதுவரைக்கும் நாம் பார்த்தது தமிழ் புத்தாண்டு ராசி பலன்களில் கடகராசியை பற்றி தான் நாம் பார்த்தோம்.